இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம். ஆனால் அப்படி நாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்றைய காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய வேளையில் விவசாயிகளுடைய நிலைமை மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது, மாறிவிட்டது. விவசாயத்திற்கு தேவையான நீர்ப்பாசனம் கிடையாது. விவசாயிகள் விளைவிக்கிற பொருளுக்கு நியாயமான விலை கிடையாது. இங்கே ஒன்று மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நமது குடும்பத்திற்காக, நமது பிள்ளைகளுக்காக ஓடி ஆடி வேலை செய்கிறோம். கொண்டு வருகிற பணத்தை சேமித்து வைத்து வீடு கட்டுகிறோம், நிலம் வாங்குகிறோம், நகை எடுக்கிறோம். இது நமது குடும்பத்திற்கு தேவை. நமது பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும், நாமும் வாழ வேண்டும். ஆனால் நம்மை வாழ வைக்கக்கூடிய விவசாயினுடைய குடும்பங்கள் இன்றைக்கு ஒரு பரிதவிக்கக்கூடிய நிலைமையில் பார்க்க முடிகிறது, காண முடிகிறது. என்னதான் நாம் ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர், இன்ஜினியர், ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாலும் மாதம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் பசித்தால் நாம் சாப்பிடுவதற்கு உணவு இங்கு தேவை. ஆனால் ஒரு விவசாயி அவன் விளைவித்த பொருளுக்கு கிடைக்கக்கூடிய விலை இல்லாமல் அதில் நஷ்டமடைந்து எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். அது நாம் நிறையா செய்திகளில் பார்க்குறோம். ஆனாலும் நாம் அதை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் இங்கு விவசாய நிலங்களும் இருக்காது, விவசாயிகளும் இருக்க மாட்டார்கள். விவசாயம் செய்வதற்கும் இங்கே ஆட்கள் கிடையாது. இங்கே முதலாவது விவசாயத்தை சார்ந்து விவசாயிகள் பற்றி அநேக வீடியோக்கள் நாம் பார்த்திருக்கலாம். அதனால் அதை பார்த்து கடந்து இருப்போம். ஆனால் இங்கே ஒரு விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த இருக்கிற நிலத்தை முதலாவது இதற்கு முன்பதாக மாடு வைத்து உழவு பூட்டி உழுவார்கள். அது எத்தனை ஏக்கர் இருந்தாலும் சரி. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் டக்கர் வேண்டும். அப்போ அந்த நிலத்தை உழவு செய்வதற்கு டக்கர் வேண்டும். அந்த டக்கருடைய முதலாளி தான் அதற்கு விலையை நிர்ணயிக்கிறார். 1 மணி நேரத்துக்கு 900 ரூபா இங்கே வாங்குகிறார்கள். அதே போல் அங்கே உழவுக்கு அப்புறமாக அந்த நிலங்களை சரி செய்ய வேண்டும். அதற்கு அங்கே வேலைக்கு வரக்கூடிய தொழிலாளர்கள் அந்த ஊதியத்தை நிர்ணயம் செய்கிறார்கள். மூன்றாவதாக அங்கே நெல் பயிரிட வேண்டும், அதற்கு விதை வாங்க வேண்டும். அந்த விதையை வாங்குகிற பொழுது அந்த விதை என்ன விலை என்று அந்த விதையை விற்கிறவர் தான் விலையை நிர்ணயம் செய்கிறார். பின்பு அதை விதைக்க வேண்டும், பின்பு அதில் களை எடுக்க வேண்டும். அந்த களை எடுப்பதற்கும் அங்கே வேலைக்கு வரக்கூடிய தொழிலாளர்கள் விலையை தன்னுடைய கூலியை நிர்ணயம் செய்கிறார்கள். பின்பு அதுக்கு மருந்தடிக்க வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் இயற்கை உரங்களை போட்டார்கள். வேப்பம் புண்ணாக்கு, வேப்ப இலை, எரிக்கிழஞ்செடி, குளஞ்சி செடி போன்றவர்களை அதற்கு போட்டு அவர்கள் விவசாயம் செய்தார்கள். எந்த ஒரு நோயோ புழுப்பூச்சியோ வரவில்லை. ஆனால் இன்றைக்கு பல மருந்துகள் வந்துவிட்டது, கம்பெனிகள் இறக்குமதி செய்கிறது. இந்த விவசாயிகளுடைய நிலைமையை மாற்றி போட்டது. ஒன்று, நாட்டு விதையெல்லாம் சோழிய முடித்து விட்டார்கள், இயற்கை உரங்களை சோழிய முடித்து விட்டார்கள். இப்பொழுது ஹைபிரிட் விதைகளும் மருந்துகளையும் தயாரித்து இந்த மருந்தை விவசாயிகளுக்கு கொடுத்து இன்றைய வாழ்க்கையை அழித்து விட்டார்கள். அப்போ அந்த மருந்தை விற்கிறவர் தான் அந்த மருந்தினுடைய விலையை நிர்ணயம் செய்கிறார். அதற்கு அப்புறமாக உரம் போட வேண்டும்.
இப்பொழுது இந்த உரம் போட்டால் அவர்கள் ஒரு பயிரை விளைவித்து கிட்டத்தட்ட 4 முறை உரத்தை போடுகிறார்கள். ஒரு உரத்தினுடைய விலை 800 ரூபா 1500 ரூபா முதற்கொண்டு வருகிறது. அப்போ அந்த உரத்தை விற்கிறவர் தான் அந்த உரத்தினுடைய விலையை இங்கே நிர்ணயம் செய்கிறார். அதுக்கப்புறமாக அந்த பயிர்களுக்கு நோய்கள் தாக்கினால் அதற்கு மருந்து அடிக்க வேண்டும். அந்த மருந்தை அந்த விற்கிறவர் தான் அந்த விலையை நிர்ணயம் செய்கிறார். அந்த மருந்தை அடிப்பதற்கு ஒரு ஆட் தேவை. அப்போ அந்த மருந்து அடிக்கிற மிஷினை கொண்டு வருபவர் தான் அதற்கு எவ்வளவு பணம் என்று அந்த விலையை நிர்ணயம் செய்கிறார். இதெல்லாம் முடிந்த பின்பு இவர்கள் எல்லோரும் வேலை செய்தவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு தேவையான அவர்கள் வேலை செய்த கூலியை வாங்கி கொண்டு அவர்கள் எல்லாரும் போய்விடுவார்கள். அவர்கள் வேலை முடிந்தது. ஆனால் இவ்வளவு பணத்தையும் அந்த விவசாயத்தில் போட்டு இரவு பகலும் தூக்கம் இல்லாமல் உணவு உண்ணாமல் மழை வெயில் என்று பாராமல் அதில் தன்னுடைய உழைப்பை போட்டு விவசாயி பின்பு அந்த பயிரை அறுவடை செய்ய வேண்டும். அந்த அறுவடை செய்வதற்கும் அங்கே வரக்கூடிய ஆட்களும் எந்திரங்களும் தான் அந்த விலையை நிர்ணயம் செய்கிறார்கள். இது எல்லாம் முடிந்த பின்பு அந்த பயிரை எடுத்து களத்திலிருந்து மூட்டையாக்கி அதை விற்பதற்கு சந்தைக்கு கொண்டு போனால் இங்கே அந்த விவசாயி அந்த நெல் பயிர்களுக்கு விலையை நிர்ணயம் செய்ய முடியவில்லை. எங்கே இருந்தோ எவனோ ஒருவன் வருகிறான், இதற்கு இவ்வளவுதான் விலை என்று விலையை நிர்ணயிக்கிறான். ஆனால் இந்த விவசாயி வாங்கிய ஒவ்வொரு பொருள்களுக்கும் அந்த பொருளுடைய முதலாளி தான் விலையை நிர்ணயிக்கிறான். ஆனால் விவசாயத்தை செய்து அதிலே தன் உழைப்பை போட்டு எல்லாம் பொருள் செலவும் பண செலவு எல்லாம் செலவழித்து அதை விற்குக்கு கொண்டு வருகிற பொழுது அந்த விவசாயி தன்னுடைய பொருளுக்கு விலையை நிர்ணயம் செய்ய முடியவில்லை. 1 ஏக்கர் பயிரிட்டால் அதில் கிட்டத்தட்ட இன்றைய காலகட்டத்தில் 1 லட்ச ரூபாய்க்கு மேலாக செலவு ஆகிறது. ஆனால் அதை அறுவடை செய்து விற்கிற பொழுது வெறும் 30,000 50,000க்கு தான் விலை போகிறது. இப்போ மீதி இருக்கிற இந்த தொகை அந்த விவசாயத்துக்கு கை நட்டமாகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியுடைய நகைகள் தாலிகள் இன்னும் வீட்டு பத்திரங்கள் எல்லாவற்றையும் அடகு வைத்து விற்று தான் அந்த விவசாயத்தை செய்கிறார். இப்பொழுது ஒரு விவசாயம் செய்கிற பயிரிடுகிற பொழுது 50,000 30,000 நஷ்டம் வருகிற பொழுது இதை எப்படி அவர் ஈடுகட்ட முடியும்? தொடர்ந்து இதே போன்ற நஷ்டங்கள் வந்தால் விவசாயினுடைய நிலைமை இங்கே எப்படி இருக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அது கத்திரிக்காயாக இருந்தாலும் சரி, வெண்டைக்காயாக இருந்தாலும் சரி, புடலங்காக இருந்தாலும் சரி, சீனக்காக எந்த காய்கறி பொருளாக இருந்தாலும் சரி, அதை வாங்கி விற்கிறவன் பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறான். நெல்லை வாங்கி விற்கிறவன் பல கோடியை சம்பாத்தியம் பண்ணுகிறான். ஆனால் அதை விளைய வைத்து அதை கொண்டு வருவர் விவசாயி இங்கே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். இந்த தமிழக அரசு இந்த விவசாயிகள்